வாழ்க வளமுடன். ஒரு புலவர் வந்து யாசகம் கேட்க போகிறாரு. முன்னெல்லாம் மன்னராட்சி இருந்தது, மக்களுக்கு கொடுப்பாங்க, புலவர்லாம் கூப்பிட்டு அவருக்கு மரியாதை செய்வாங்க. இப்போ வந்து மக்கள் ஆட்சி ஆயிடுச்சு. இப்போ நம்ம புலவர்கள்லாம் அதை தான் நம்பின்னு இருக்காங்க, பேசி இது பண்ணுறதுக்கு. அது மாதிரி சொல்ல, ஒரு புலவருக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்குது, கல்யாணம் ஆகாத இருக்குது, வயசாகிடுது. அப்போ வந்து சரி எங்கேயாவது ஊரில் போய் யாருக்காவது சொன்னால் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு. கிளம்பும்போது அவங்க பொண்ணு எல்லாத்தையும் தான் கொடுப்பார், ட்ரெஸ்லாம் போட்டுப்பார். அவங்க மனைவிக்கிறல்ல வந்தோடனே, ஆமாம் இதில் ஒன்றும் குறைச்சில்ல, பட்டி வேஷ்டின்னா தலைப்பான்னா இதில் ஒன்றும் குறைச்சில்ல, சாயந்தரம் வர்றதுக்குள்ள சாயந்தரம் வந்து பணத்தோடு வாங்க, இல்லைன்னா அப்படியே ஓடிடுங்க, இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்புவோம். அப்போ சொல்லுவார், நம்ம கிளம்போதே வரக்கூடாதுன்னு பார்த்தா 5 நிமிஷம் லேட்டாக வரக்கூடாதா, உடனே வந்துட்டால, அவன் சாபனைக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது, அப்படி இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நான் மட்டும் வெளியே கிளம்பி போவான். போகும்போது வழியில் என்ன பண்ணுவான், ஒருத்தரை பார்ப்பான். நீ வந்து ரொம்ப நல்ல செல்வந்தனாக இருக்கிற, உனக்கு வந்து கல்வியும் கலையும் வந்து சரஸ்வதியும் கூட இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுவோம். அப்போ வந்து, யோ எனக்கு கலையும் வேணும் கல்வியும் வேணாயா, அந்த சரஸ்வதி வேணும், எனக்கு எனக்கு லக்ஷ்மி இருந்தாலே போதும் போயா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியே வெட்டிடுவான். இவனுக்கு என்னடா நல்லா சொல்கிறான், அவனுக்கு இதுவும் இல்லையா அப்படின்னு நினச்சிப்பான். சரி அவன் தான் திட்டான்னு வெளியே வந்துட்டுருப்பான். வெளியே வரும்போது என்ன பண்ணுவோம், ஒருத்த வழியில் வருவான். வந்த உடனே அவன் சொல்லுவான், நீ வந்து நல்லா இதுவாக இருக்கிற, புஷ்டியாக இருக்கிற, நீ வந்து போருக்கு போவ அப்படின்னுவான். அப்போ அவங்களும் போருக்கா கூட குறைஞ்சலாம், போருக்கா போவான், எங்கே வைக்க போருக்கு போவானா அப்படின்னா, இல்லைவா மற்ற இதுவாட்டங்கிறான் நல்லா, அதனால நல்லா இருப்பான், அவன் போருக்கு போனான்னு செத்தே போயிடுவாயா அப்படின்னும். அப்புறம் இவன் தூக்கி ஓடியாந்துருவான், திட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுவான் மனசு கஷ்டமாக. என்னடா இது எது தலை இதுவான்னு. சரி வழியில் ஒருத்தன் வருவான். வரும்போது அவன் சொல்லுவான், மரம் வெட்டின்னு இருப்பான், மரம் வெட்டி இது. அவன் வரும்போது, நீ பெரிய இந்த இதுக்கே ராஜா ஆவ அப்படின்னு சொல்லுவான். என்னையா என்னை பார்த்தா உனக்கு கிண்டலாகுதா, காலங்கத்தாலே வந்து கிளப்பி விட்றதுக்கு வந்துட்டேன், நான் என்ன இது வேணா அப்படின்னுவான். என்னையா நீ ராஜா தான் ஆகப்பார் இந்த நாட்டுக்கு, என்ன அவன் அருவாள் எடுப்பான். நான் மரம் வெட்டி போழைக்கிறேன், என்ன போய் ராஜா வந்து உன்னை இத்தாலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் ஓடியாந்துடும் அதை பயந்துக்கினேன். ஓடி வரும்போது இன்னொருத்த வழியில் பார்ப்பான். வழியில் பார்த்தோன்னே சாதுவாக இருப்பாங்க. அவன் வந்து பரவாயில்ல, நல்லவரை பார்க்கறதே கஷ்டம்னுவாங்க, நீ நல்லவன் தான்ப்பா அப்படி, நான் உன்னை பார்த்ததில்ல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னுவான். அவன் சிரிச்சுக்கினே போயிடுவான். அதை பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, யோ அவனை போய் நல்லவன் சொன்னேன், இப்போ தான் 3 கொலை பண்ணிட்டு நேற்று ஜெயிலேருந்து வந்துக்கிறான், இப்போ 4வது கொலைக்கு போய் தேடிங்கிறான் எங்கே பண்ணுறதுன்னு, அவனை போய் நீ நல்லவன் சொல்கிறியேனோ, ஐயோ என்ன எது எடுத்தாலும் இன்றைக்கி எல்லாமே மாற்றம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நழுவி போயிடுவான். போன உடனே அவன் கேட்பான், என்ன ஒரு மரத்தடியில் ஒருத்தன் குண்டாக உட்காந்துருப்பான் தொந்தியோட, அவன் பக்கத்தில் ஒரு 4 சீடருங்க இருப்பாங்க. அப்போது இவன் வந்து சொல்லுவான், நீ பெரிய ஆளாகிடுவ ஞானி நீ அப்படின்னுவான். அப்புறம் ஏன் அது மாதிரிலாம் சொல்லுவேன், இல்லை நீ எவ்வளோ இதுவாக இருக்கிற அப்படின்னுவான். அவன் சொல்ல, ஒன்றும் இல்லையா இது அப்படின்னுவான். அப்போ சொல்லுவாங்க, என்ன இது ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்ககிட்ட எல்லா திறமையும் இருக்குது அப்படின்னும். திறமை இருந்துன்னா பிரச்சனை, எதுவுமே பண்ண முடியலையான்னு, ஏன் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லுவான். நீ வந்து புலியோட சண்டை போடுவ நல்லா அப்படின்னும். எந்த புலி, பழமொழியா புது புலியா அப்படின்வான் கூடக்கிறவன். அப்போ சொல்லுவான், என்ன நீ அப்படி கேட்குறீங்களேன்னு, இல்லை நாங்கள் இதுவரையும் பூனையை தான் பார்த்துக்குறோம், புலியை பார்த்ததில்ல, அதனால தான் பழமொழியா புது புலியான்னு கேட்குறேன் அப்படின்னும். இவங்ககிட்ட இதுக்கு மேலே இருந்தால் நம்மளால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். போயிட்டு வந்தோடனே அங்கே வேறு ஒருத்தரை பார்ப்பான். போயினே இருக்கும்போது வழியில் கோயில் ஒரு இது நடந்துட்டுருக்கோம், எது ஊர்வலம், சாமி ஊர்வலம் நடக்கும்போது பழம் வச்சு படைக்கிறாங்களா, இறைவா உனக்கு வச்சு படைக்கிறாங்க, நீ உனக்கு பசி கிடையாது, உனக்கு வச்சு படைக்கிறாங்க, நான் காலிலேருந்து பசியோடு இருக்கிறேன், ஏதாவது கிடைக்கணும் எனக்கு சாப்பிட கூட ஒரு வாழைப்பழம் கூட இல்லை, உனக்கு இத்தனை வாழைப்பழம் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டுருப்பான். நினச்சிருக்கும்போது அந்த ஆள் கூட போவான், எனக்கு ஒரே வாழைப்பழம் கொடுங்க, ஏன் நாங்கள் வச்சு பட்சம் நாங்கள் தான் சாப்பிட்ணும், உனக்கு எதுக்கு கொடுக்கணும் போயா அப்படின்னு திட்டுவோம். இந்த வாழைப்பழத்தை கூட நான் அருகதில்லை இல்லையா,
நான் வந்து செத்துடலாம்ங்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாள். செத்துடலான்னு அப்போ நினைப்பேன், நான் எதுக்கு மனைவி மக்களுக்கோசம் எதுக்கு நான் சாகணும்? நான் இப்போ அந்த புலவருன்றதை வந்து அதை மற்றவங்களுக்கு சொல்கிறது தானே, தமிழ் எடுத்து தமிழ் எழுதுவேன், எல்லாருக்கும் சொல்லணுன்றது தான் நான் வந்து இந்த பிறவி எடுத்தேன். நான் ஏன் சாகணும்? நான் வந்து தமிழுக்கோசம் நான் வாழ்வேன்ட்டு நினைக்கும் போது ஒரு உருவம் வந்து சொல்லுது, ஒன்றுங்க அங்கே பணம் இருக்குது போய் பாருங்க அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க மனைவியும் அவங்க பொண்ணு ஓடியாராங்க. அப்போ அப்பான்னு அந்த பொண்ணு ஓடியாருது. இவரு என்ன பயப்படுறாரு, என்ன ஆச்சோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு மனைவியே பின்னால் ஓடியாரா. அப்புறம் என்னம்மா அப்படின்வாங்க. ஒன்றும் இல்லைப்பா, நீ யாருக்கோ ஒரு எழுதுனால அந்த நூல் வந்து 1000 ரூபாய் மதிப்பான், அது வந்து 1000 ரூபாய் வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா. அப்போ தான் சொல்லுவார் புலவர், பரவாயில்ல, இறைவனை வந்து தமிழ் என்னை கை விடலை, ஏதோ ஒரு எழுதுவே தானே அந்த 1000 ரூபாய் வந்து என் பொண்ணு கல்யாணத்துக்கு செலவு ஆச்சு அப்படின்னா. அதுதான் தமிழ் புலவர்லாம் வந்து வாழ்த்தணுன்றது. நம்ம தமிழை வந்து காக்கணுன்றதுக்கு ஒரே காரணம் என்ன, மற்ற மொழி இருக்குது, இருந்தாலும் தமிழ் மொழி மாதிரி எங்கேயுமே இருக்காது. சித்தர்லாம் தமிழ்நாட்டில் தானே எல்லாம் இது பண்ணாங்க, வெளிநாட்டில் யாருமே இது பண்ணல. அதுதான் சொல்கிறாங்க, தமிழை வாழ்த்துவோம், வாழ்க வளமுடன்.